ஆரம்பிக்கலாங்களா? நம்மளுக்கு எங்க போய்க்கிட்டு இருக்கோம்னா, வண்டிப்பேட்டை டூ சத்திரம் தான் போய்க்கிட்டு இருக்கோம். சத்திரம் எதுக்கு போறோம்னா, சபரிமலை சீசன் தொடங்கிருச்சு. சாமியே சரணமையப்பான்னு சொல்லிட்டு சபரிமலைக்கு போற சீசன் சாமிமார் எல்லாமே சத்திரம் வழி தான் டிராவல் பண்றாங்க. பம்பை வழி திறக்கா இருக்கனால. சத்திரத்துல நம்ம எங்க வந்திருக்கோம்னா, கந்தா விலாஸ் ரெஸ்டாரண்ட் வரைக்கும் தான் வந்திருக்கோம். இங்க வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, சாமிமாருக்கு பெஸ்ட் ரிஃப்ரெஷிங் ஒரு ஸ்பாட் தான் நம்ம கந்தா விலாஸ். சீசனுக்கு மட்டும் தான் அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க. ஒன்லி 2 மந்த் தான். வந்த உடனே அண்ணன் மாஸ்டர் ஒரு டீ எல்லாம் போட்டு கொடுத்தாரு. செம்ம டேஸ்டா இருந்தது. ஒரு ப்ரொஃபஷனல் டீ மாஸ்டர் தான் அவரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா போர்ட்லாம் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு என்ன டேன்னு கேட்டா பஜ்ஜி டேன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து பார்த்த உடனே ஏத்தக்காய் பஜ்ஜி போட ஆரம்பிச்சிட்டாரு. டேஸ்ட் வேற லெவலில் இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே சாமிமாரெலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ஸ்டே ஆப்ஷனுமே இருக்குது. பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. வந்தவங்களுக்குலாம் டீ போடுற ஆளு மாஸ்டர் ரொம்ப பிஸியாக இருந்தார். அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கவங்க வரணும் வாழைக்காய் சொல்லிட்டு இருந்தார். என்ன இப்போ தான் ஏத்தக்காய் பஜ்ஜி போட்டீங்க, அதுக்குள்ளே வாழைக்காய் பஜ்ஜின்னு கேட்டால், ஆமாம் சாமி வந்த சாமியால் வாழைக்காய் பஜ்ஜி வேணும்னு கேட்டாங்க. அதனால தான் வாழைக்காய் பஜ்ஜி ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணிட்டு சொன்னார். அதை அப்படியே பண்ணும்போது வேற லெவலாக இருந்ததுங்க. அதை பார்க்குறதுக்கே வேற லெவலாக இருந்தது. டீ காஃபி எல்லாமே தெளிவாக சர்வ் பண்ணியிருந்தாங்க. சர்வீஸ் வேற லெவலில். வர்றவங்களை எப்படி கேர் பண்ணுறது இவங்க இருந்தாங்க கற்றுக்கணும். ஸ்நாக்ஸோட வேலையெல்லாம் முடிஞ்சோன்னா டின்னர் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டின்னர் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் மேக் பண்ணுவாங்க. அது விறகடுப்பில் மேக் பண்ணுறாங்க. அதான் அவங்களோட தரமான டேஸ்ட்டு காரணம் நினைக்கிறேன். விறகடுப்பில் அப்படியே தோசையை போட்டு கொடுத்தாரு பாருங்க. அஜ்ஜோ வேற லெவலுங்க. அந்த தோசை நல்லா கிறிஸ்பி அண்ட் கிரிஞ்சியாக இருந்துச்சு. அப்படியே பரோட்டா இருந்துச்சு. எல்லாமே ஃபுட் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே டிஃப்ரெண்ட் மெனு இருக்குது. என்ன கேட்டாலும் ஃப்ரெஷ்ஷாக அப்பயே மேக் பண்ணி தருவாங்க. சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட் வேறு லெவலாக இருந்தது. ஒரு ஹைஜீனிக்கான டேஸ்ட்னே சொல்லலாம். நானும் என் மாப்பிள்ளையை விரும்பி சாப்பிட்டேன். அது மட்டும் இல்லாமல் சைட்லேயே உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் ஷாப்லாம் இருக்குது. உங்களுக்கு குளிருக்கு தேவைப்பட்ட எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம். இந்த இயர் சபரிமலைக்கு போகிறவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு பெஸ்ட் ரிலாக்ஸிங் ஸ்பாட் கந்தாவில செஞ்சு ஷேரை போடுங்க. வரட்டா?